கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் விருச்சிக லக்னம். எனி சான்ஸ் ஃபார் நியூ கவர்மெண்ட் ஆர் நியூ அதர் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து கடகராசியா வர்றது ஒரு கான்செப்டாவே இருக்கட்டும். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு விருச்சிக லக்கணத்துக்கு வந்து 10ஆம் பாவம் வந்து உங்களுக்கு சூரியனோட வீடா வர்ற ஒரு காரணத்தால கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. தாராளமா நீங்க வந்து அதுக்குரிய முயற்சிகள் போடுங்க. ஸோ நீங்க வந்து எந்த நாட்டுல இருந்து சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து உங்களோட கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு தகுந்தாற் போல எக்ஸாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவர் ஏற்படுத்துவார். 1. 2வது வந்து இந்த வருஷத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து 12ல மறைஞ்சிருக்கிறதுனால சில வாய்ப்புகள், தடை, தடங்கல் இருக்கும். ஆனா அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல ஒரு வாய்ப்பை இவர் உண்டு பண்ணுவார். ஏன்னா அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல ஜென்ம குரு வரும்போது சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். அப்ப கவர்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சர்வைவல் பண்ணணும். நம்மளோட பினான்ஸ்ல வந்து ஸ்டெபிள் பண்ணணும். நம்ம கேரியரை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து 3ல இருந்து செவ்வாய் அடுத்த மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் 14 2025 வரைக்கும் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை 8ஆம் பார்வையா பார்க்குற ஒரு காரணத்தினால உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கு. ஸோ அப்படி அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலைக்கு போயிருங்க. அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. சைட்ல வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்குரிய விஷயத்தை அப்ளிகேஷன் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல அது கிடைச்சா கூட நீங்க அங்கேயே மாறிக்கிடலாம். மற்றபடி வேலைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் செவ்வாய் டிரான்ஸ்ஃபர் மறுபடியும் வந்து துலா ராசியில வருவாரு. துலா ராசியில வந்தா கூட துலா ராசியில இருந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வை அங்கிட்டு ஒரு 45 நாள் பார்ப்பார். அப்ப கன்சிடர் உங்களுக்கு வந்து அங்கிட்டு வந்து ஒரு 90 நாளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுக்குள்ள வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலைக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் கமாண்ட்ல இருந்து வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போட்டுக்கோங்க. வேலை கிடைக்காட்டினாலும் அதுக்கடுத்த ஒரு 60 நாள் சென்று வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அப்போ உள்ள கிரகநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன். சரிங்களா?